Good morning, students. In this chemistry of polymers, unit 1, we'll discuss about the ionic polymerization. One part வந்து anionic polymerization. இது எப்படிங்கிறத இந்த மாடலில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவோம். The anionic polymerization. Anionic polymerization generally consists of 3 steps. எப்போ போல தான் அங்கே வந்து இனிஷியேஷன் ஸ்டெப்பு, ப்ரொபகேஷன் அண்ட் டெர்மினேஷன். இனிஷியேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ionic polymerization a negatively charged ion கேட்டையான்ல வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான் புரோட்டான் இதில் நெகட்டிவ்லி சார்ஜ் அயான் சார்ஜ் அயான் கிடைக்கும் anion is does they attack a pi electron pair of the monomer. The anion formed from the initiator has an extra electrons that pushes the pi electron pair of monomer towards the further end of the monomer molecule forming a carbanium ion. அதில் வந்து கார்போனியம் அயான் ஃபார்ம் ஆச்சு. இதில் வந்து கார்பானியம் அயான் ஃபார்ம் ஆகுது. This process a sigma bond is formed between the anion and the monomer unit. சரிங்களா? ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகணும், அதுக்கு கார்பானியம் அயான் உண்டாகணும். இந்த கார்பானியம் அயான் வந்து என்னவா இருக்கும், நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கணும். சரியா? அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகி ரெண்டு மானோமரையும் இந்த இனிஷியேட்டில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஏனையான் என்ன ஆகணும், ஒரு சிக்மா பாண்ட் லிங்க் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மேஷன் கிடைக்கிறதுக்கு பேர் தான் கார்பானியம் அயான். This process sigma bond is formed between the anion and the monomer unit. Thus the polymer chain growth is initiated. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டர் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஆர்கானிக் ஆல்கலி காம்பவுண்ட்ஸ் லைக் பியூட்டலித்தியம், இத்தைல் சோடியம், ட்ரைஃபினைல் மித்தைல் பொட்டாசியம், ஆல்கலி மெட்டல் அமைட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அது கூட ஆல்கோ ஆக்சைட்ஸு, ஹைட்ரோ ஆக்சைட்ஸ் எல்லாத்தையும் நாம் தாராளமாக இதை இனிஷியேட் பண்ணலாம். ப்ரொபகேஷனில் வந்து தி கார்பானியம் அயான் தஸ் ஃபார்ம் நவ் அட்டாக்ஸ் தி பை எலக்ட்ரான் பேர் ஆஃப் தி செகண்ட் மோனோமர். தி கார்பானியம் அயான் ஃபார்ம் ஆச்சு இருக்கு இல்லையா, அந்த கார்பானியம் அயான் ஆகுது ரெண்டாவது பை எலக்ட்ரான் பேர் ஆஃப் தி செகண்ட் மோனோமரை அட்டாக் பண்ணும் அண்ட் pushes it over simultaneously a negative charge is transferred to the end of the second monomer unit. monomer 1 monomer 2 monomer 2 வந்து monomer 1 அட்டாக் பண்ணுது. சைமல்டேனியஸாக இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்னது monomer 2க்கு எண்டுக்கு சென்று விடுகிறது. monomer இன்றுடைய எண்டுக்கு செயின் ஆகிறது. இப்படியே என்ன ஆகுது, 1/1 மோனோமர்ஸ் வந்து அட்டாக் செய்யப்படுகிறது. இந்த மாதிரி செயின் அயான்ஸ் வந்து எண்டாவது மோனோமருக்கு போய் அடுத்த மோனோமர் அட்டாக் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ப்ரொபகேஷன். இதில் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸை வந்து தான் நமக்கு இதை மோனோமரை அட்டாக் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் as anionic polymerization. The propagation involves further addition of monomer units simultaneously transfer of charges to the newly added monomer. சரிங்களா? இப்போ மோனோமர் 2 மோனோமர் ஆகிடுச்சு, 3வது மோனோமர் ஆட் ஆயிடுச்சு, சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, வந்துச்சு. உடனே அந்த என்ன இருக்கும், அந்த இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் மோனோமர் எண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்படி ஒவ்வொரு மோனோமர் எண்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த மோனோமரை அடிஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் anionic polymerization. Pi electron pairs move to the same direction of the growth of the polymer chain. polymer chain எந்த பக்கம் க்ரோ ஆகிட்டு இருக்கோ அதை நோக்கி என்ன ஆகும், இந்த பை எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கும். Carbanium ion also move to the same direction to the growth of the polymer chain. Pi electron move ஆகிற டைரக்ஷனில் தான் கார்பானியம் அயான் மூவ் ஆகும். கவுண்டர் அயான் மூவ்ஸ் along with the carbanium ion. இதுதான் நம்மளுடைய ப்ரொபகேஷன் ஆஃப் தி அயானிக் பாலிமரைசேஷன். இதோட இந்த செஷன் நம்ம முடிச்சுக்கிறோம். we will discuss about the further ஸ்லைட்ஸில் மற்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. Good morning, students. This is the last session for the unit 1 chemistry of polymers. இது வரைக்கும் நாம் பாலிமருடைய ஆரிஜின், பாலிமர்னா என்ன, what is the polymer age, how the polymer is replaced by the
metal is replaced by the polymers. And what are the good properties of the polymer? By using the properties of the polymers, how the polymers are applied in the applications like domestic application, medical application, packaging application, packaging industries, aerospace industries, marines, mines அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் we discussed about the classification of the polymers. Classification of the polymers, how the polymers are classified based on the origin, based on the thermal responses, based on the application அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் பாலிமரைசேஷன் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் என்ன பார்த்தோம், டிபி அப்படின்னு என்ன பார்த்தோம். அப்புறம் அந்த பாலிமர் செய்கிறதுக்கு தேவைப்படுகின்ற மோனோமர்ஸை பார்த்தோம். அந்த மோனோமர்ஸோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரையும் பார்த்தோம். இந்த மோனோமர்ஸில் எப்படி டபுள் பாண்ட் இருக்கும், அது சிக்மா பாண்ட், டபுள் பாண்ட் வந்து எப்படி உடைஞ்சி போய் இன்னொரு மோனோமர் அட்டாக் பண்ணுங்கிறத சில மெக்கானிசத்தை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம். அதில் ஒன் ஆஃப் த மெக்கானிசம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஆர் செயின் பாலிமரைசேஷன் ஆர் அடிஷன் பாலிமரைசேஷன், அதை பற்றி பார்த்தோம். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தட் இஸ் இனிஷியேட்டர் decomposes by the application of heat energy or light energy. போட்டோம். அதை டீகம்போஸ் ஆகும்போது ஃப்ரீ ரேடிக்கல் கிரியேட் ஆகுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் இன்னொரு மோனோமரை எப்படி அட்டாக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் தான் பார்த்தோம். அதே ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷனில் எப்படி அந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது, ப்ரொபகேஷன் ஆகுதுங்கிறதை பார்த்தோம். கடைசியில் அதை எப்படி டெர்மினேஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். டெர்மினேஷன் சில மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். அடுத்ததாக அயானிக் பாலிமர்ஸில் பார்த்தோம். அயானிக் பாலிமர்ஸ் வரும்போது கேட்டயானிக் பாலிமரைசேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். அதுலேயும் 3 ஸ்டேஜ் இருக்குது: இனிஷியேஷன், ப்ரோபகேஷன், டெர்மினேஷனு. அந்த ஒவ்வொரு கேட்டயானில் வந்து கார்பானியம் அயான் எப்படி கிரியேட் ஆகுது, அது எப்படி ப்ரோபகேஷன் ஆகுது, அதில் நெகட்டிவ் சார்ஜஸ் எப்படி ஒரு அயானாக மாறி அந்த பக்கம் போகுது, எண்டாவது மோனோமருக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த மோனோமர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பாலிமர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்புறம் அதுலேயும் மறுபடியும் நாம் டெர்மினேஷன் எப்படி பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக ஏனையானிக் பாலிமரைசேஷன் பார்த்தோம். ஏனையானிக்கில் பாசிட்டிவ் சார்ஜஸ் கிடைக்கிறது, அது கார்பானியம் அயான். அந்த கவுண்டர் அயான் கார்பானியம் அயான் வந்து எந்த பக்கம் ப்ரொபகேஷன் ஆகி எந்த பக்கம் செயின் குரோத் ஆகுறதையும் பார்த்தோம். கடைசியாக நாம் டெர்மினேஷன் ஆஃப் தி ஏனையானிக் பாலிமரைசேஷன். இந்த ஏனையானிக் பாலிமரைசேஷன் செய்யணும்னா 3 ஸ்டெப்பு தேவை. ஒன்று வந்து இனிஷியேஷன், ப்ரொபகேஷன், டெர்மினேஷன். ஃப்ரீ ரேடிக்கலுக்கும் இது தேவை தான், கேட்டயானிக் பாலிமரைசேஷனும் தேவை தான். ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் எப்படி கிரியேட் ஆகுது, கேட்டயானிக் பாலிமரைசேஷன் எப்படி நடக்குது, அதே மாதிரி ஏனையானிக் பாலிமரைசேஷன் நடக்குது. இப்போ கடைசி யூனிட்டில் வந்து நம்ம ஏனையானிக் பாலிமரைசேஷன் வந்து எப்படி டெர்மினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த யூனிட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த டெர்மினேஷன் என்னன்னு பார்த்துக்கோம். Termination in anionic polymers is not usually a spontaneous process and practically no termination occurs. இதில் டெர்மினேஷனே கிடையாது. The polymer reaction proceeds till the monomer is consumed. இது எவ்வளோ மோனோமர் போட்டிருக்கீங்களோ, இப்போ 1000 மோனோமர்ஸோ இல்லை 10,000 மோனோமர்ஸோ போட்டிங்கன்னா கடைசி மோனோமர் இருக்கிற வரைக்கும் பாலிமரைசேஷன் நடக்கும். The carbanium at the chain end remains potentially active. கார்பானியம் அயான் வந்து ஆக்டிவாகவே இருக்கும், சரிங்களா?
And if the fresh monomer is added to the polymerization reaction, goes on till all the freshly added monomer is consumed. நம்ம 10,000 monomer போட்டு பாலிமர் பண்ணிட்டோம். அப்பவும் கடைசியில் என்ன இருக்குது, அந்த டெர்மினேட் ஆகலை, இட் இஸ் லைவ், அப்படியே இருக்குது. அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஒரு 10,000 பாலிமரை போட்டோம்னா இட் அகெயின் ஃப்ரெஷ்லி ஸ்டார்ட் த ரியாக்ஷன். அந்த பாலிமர் என்ன ஆகலை, டெர்மினேட் ஆகலை. எகெயின் த செயின் எண்ட் பிகம்ஸ் ஆக்டிவ் அண்ட் ரெடி டு பாலிமரைஸ் த மோனோமர் ஆடட். நீங்கள் என்ன மோனோமர் போட்டிங்கனாலும் அது என்ன ஆகிட்டு இருக்கும், அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் ஆஃப்டர் ஏ வீக் டைம், ஒரு வாரம் கழித்து வந்து அந்த ரியாக்ஷனில் நீங்கள் பழையபடி சில மோனோமர்ஸ் ஆட் பண்ணால் அந்த ரியாக்ஷன் தொடர்ந்து நடக்கும். அந்த மாதிரி நடக்கிற பேருக்கு தான் லிவிங் பாலிமர்ஸ்னு பேர். இந்த மாதிரி பாலிமருக்கு பேர் தான் லிவிங் பாலிமர். பாலிமர் பிஹேவ் லைக் ஏ லிவிங் என்டிட்டி. அது எப்பவுமே லைவாக தான் இருக்கும். தி பாலிமர் ப்ரொடியூஸ் பை டெக்னிக் இஸ் கால்ட் லிவிங் பாலிமர்ஸ்னு பேர். இது டு சம் ஆஃப் இன் கேட்டயானிக் பாலிமரைசேஷன், இனிஷியேஷன் இஸ் டன் பை தி anionic and propagation is carried out by the carbanium ion. For example for the monomers undergo anionic polymerizations are butadiene பாலிமரைஸ் பண்ணால் பாலிபியூட்டடைன் கிடைக்கும். ஸ்டைரினை பாலிமரைஸ் பண்ணால் பாலிஸ்டைரின் கிடைக்கும். ஐசோபெரின் அக்ரோனைட்டை யூஸ் பண்ணால் பாலிஅக்ரோனைட்டை கிடைக்கும். இதோட இந்த செஷனை நாம் கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் புக்ஸை பாலிமர் சயின்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் கௌரிக்கர், NV விஸ்வநாத், ஜெயதேவ் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஆத்தர் சார் அந்த எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக இருக்குது. இதை ரெஃபர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச். இதோட நமக்கு இந்த செயின் பாலிமரைசேஷன் முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த யூனிட் வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் அடுத்த வீடியோவில் நாம் அடுத்த செஷனில் அடுத்த யூனிட் படி